மல்லாந்து படுத்திருந்து செய்கின்ற சில ஆசனங்களை நாங்கள் இன்றைக்கு மேலதிகமாக பார்ப்போம். இந்த ஆசனங்களை செய்வதற்கு வசதியாக நீங்கள் அனைவரும் மல்லாந்து படுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் மல்லாந்து படுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய விரிப்புகளின் மீது. இப்போ ஓய்வு நிலையில் இருப்பீர்கள். கைகால்களை அகலப்படுத்தி உள்ளங்கைகள் வானத்தை நோக்கியதாக இருக்க நீங்கள் இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றீர்கள். இப்போ நாங்கள் மல்லாந்து படுத்து செய்கிற ஆசனங்களில் முதலாவதாக உத்தான பாதாசனத்தை நாங்கள் செய்ய போகின்றோம். உத்தான பாதாசனத்தை நாங்கள் அரைநிலை முழுநிலை என்று நாங்கள் செய்ய போகின்றோம். இதுவும் நல்ல அருமையான ஆசனம். உங்களுடைய கணுக்கால்களுக்கு நல்ல அருமையான ஆசனம். கணுக்கால்கள், கண்டைக்கால், இரண்டாவது இதயம் என்று சொல்லப்படுகின்ற கண்டைக்கால் பகுதிகள் வலுப்படுத்துகின்ற ஒரு வகையான ஆசனம். இந்த ஆசனத்தை நாங்கள் எவ்வாறு செய்வோம் என்று இப்பொழுது பார்ப்போம். இப்போ ஆரம்ப நிலை சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய கால்கள் கைகளை ஒடுக்கி சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது கைகள் தரையை, உள்ளங்கைகள் தரையை நோக்கியதாக இருக்கட்டும். கால்கள் பாதங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும். இப்பொழுது சமஸ்திதி நிலை. நாங்கள் இப்போ ஆசனத்தை செய்வதற்கு வசதியாக என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு காலாக செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக்கொண்டு வலது காலை மெதுவாக தூக்க வேண்டும். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை அளவுக்கு தூக்குவீர்கள். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை உங்களது வலது காலை மேல் நோக்கி தூக்குங்கள். மூச்சை இழுத்த வேண்டும். நல்லது. சுவாசிப்பீர்கள். முழங்கால் மடியக்கூடாது. மற்ற கால் நன்றாக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்து சுவாசிப்பீர்கள். இப்பொழுது மெதுவாக மூச்சை வெளியிட்ட வண்ணம் காலை கீழ் நோக்கி தரையை நோக்கி கொண்டு செல்வீர்கள். மெதுவாக தரையிலே காலை பதித்து கொள்வீர்கள். இப்போ நாங்கள் வலது காலை உயர்த்தி செய்தோம். 45 பாகைக்கு தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவில் உயர்த்தி செய்வோம். இப்பொழுது இடது காலுக்கு செய்ய வேண்டும். ஒரு காலுக்கு செய்தால் மறுகாலுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது மூச்சை இழுத்த வண்ணம் இடது காலை தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவிலே மேல் நோக்கி தூக்க வேண்டும். மெதுவாக, அவசரமாக தூக்காது மெதுவாக தூக்க வேண்டும். மூச்சோடு அசைவு. மூச்சை உள்ளே இழுத்த வண்ணம் மேல் நோக்கி தூக்கி இப்பொழுது சுவாசிப்பீர்கள். ஆறுதலான சுவாசம். உங்களுடைய கவனம் முழுவதும் சுவாசத்தின் மீதும் அந்த உயர்த்திய காலின் மீதும் இருக்கட்டும். நன்றாக சுவாசிப்பீர்கள். ஆழ்ந்த சுவாசம், ஆறுதலான சுவாசம். இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியேற்றிய வண்ணம் காலை தரையை நோக்கி கொண்டு வருவீர்கள். அப்படியே மெதுவாக தரையிலே பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ ஆரம்ப நிலை சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய கால்கள் கைகளை ஒடுக்கி சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது கைகள் தரையை, உள்ளங்கைகள் தரையை நோக்கியதாக இருக்கட்டும். கால்கள் பாதங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும். இப்பொழுது சமஸ்திதி நிலை. நாங்கள் இப்போ ஆசனத்தை செய்வதற்கு வசதியாக என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு காலாக செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக்கொண்டு வலது காலை மெதுவாக தூக்க வேண்டும். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை அளவுக்கு தூக்குவீர்கள். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை உங்களது வலது காலை மேல் நோக்கி தூக்குங்கள். மூச்சை இழுத்த வேண்டும். நல்லது. சுவாசிப்பீர்கள். முழங்கால் மடியக்கூடாது. மற்ற கால் நன்றாக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்து சுவாசிப்பீர்கள். இப்பொழுது மெதுவாக மூச்சை வெளியிட்ட வண்ணம் காலை கீழ் நோக்கி தரையை நோக்கி கொண்டு செல்வீர்கள். மெதுவாக தரையிலே காலை பதித்து கொள்வீர்கள். இப்போ நாங்கள் வலது காலை உயர்த்தி செய்தோம். 45 பாகைக்கு தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவில் உயர்த்தி செய்வோம். இப்பொழுது இடது காலுக்கு செய்ய வேண்டும். ஒரு காலுக்கு செய்தால் மறுகாலுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது மூச்சை இழுத்த வண்ணம் இடது காலை தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவிலே மேல் நோக்கி தூக்க வேண்டும். மெதுவாக, அவசரமாக தூக்காது மெதுவாக தூக்க வேண்டும். மூச்சோடு அசைவு.
மூச்சை உள்ளே இழுத்த வண்ணம் மேல் நோக்கி தூக்கி இப்பொழுது சுவாசிப்பீர்கள். ஆறுதலான சுவாசம். உங்களுடைய கவனம் முழுவதும் சுவாசத்தின் மீதும் அந்த உயர்த்திய காலின் மீதும் இருக்கட்டும். நன்றாக சுவாசிப்பீர்கள். ஆழ்ந்த சுவாசம், ஆறுதலான சுவாசம். இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியேற்றிய வண்ணம் காலை தரையை நோக்கி கொண்டு வருவீர்கள். அப்படியே மெதுவாக தரையிலே பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ ஆரம்ப நிலை சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய கால்கள் கைகளை ஒடுக்கி சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது கைகள் தரையை, உள்ளங்கைகள் தரையை நோக்கியதாக இருக்கட்டும். கால்கள் பாதங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும். இப்பொழுது சமஸ்திதி நிலை. நாங்கள் இப்போ ஆசனத்தை செய்வதற்கு வசதியாக என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு காலாக செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக்கொண்டு வலது காலை மெதுவாக தூக்க வேண்டும். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை அளவுக்கு தூக்குவீர்கள். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை உங்களது வலது காலை மேல் நோக்கி தூக்குங்கள். மூச்சை இழுத்த வேண்டும். நல்லது. சுவாசிப்பீர்கள். முழங்கால் மடியக்கூடாது. மற்ற கால் நன்றாக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்து சுவாசிப்பீர்கள். இப்பொழுது மெதுவாக மூச்சை வெளியிட்ட வண்ணம் காலை கீழ் நோக்கி தரையை நோக்கி கொண்டு செல்வீர்கள். மெதுவாக தரையிலே காலை பதித்து கொள்வீர்கள். இப்போ நாங்கள் வலது காலை உயர்த்தி செய்தோம். 45 பாகைக்கு தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவில் உயர்த்தி செய்வோம். இப்பொழுது இடது காலுக்கு செய்ய வேண்டும். ஒரு காலுக்கு செய்தால் மறுகாலுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது மூச்சை இழுத்த வண்ணம் இடது காலை தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவிலே மேல் நோக்கி தூக்க வேண்டும். மெதுவாக, அவசரமாக தூக்காது மெதுவாக தூக்க வேண்டும். மூச்சோடு அசை. மூச்சை உள்ளே இழுத்த வண்ணம் மேல் நோக்கி தூக்கி இப்பொழுது சுவாசிப்பீர்கள். ஆறுதலான சுவாசம். உங்களுடைய கவனம் முழுவதும் சுவாசத்தின் மீதும் அந்த உயர்த்திய காலின் மீதும் இருக்கட்டும். நன்றாக சுவாசிப்பீர்கள். ஆழ்ந்த சுவாசம், ஆறுதலான சுவாசம். இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியேற்றிய வண்ணம் காலை தரையை நோக்கி கொண்டு வருவீர்கள். அப்படியே மெதுவாக தரையிலே பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ ஆரம்ப நிலை சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய கால்கள் கைகளை ஒடுக்கி சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது கைகள் தரையை, உள்ளங்கைகள் தரையை நோக்கியதாக இருக்கட்டும். கால்கள் பாதங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும். இப்பொழுது சமஸ்திதி நிலை. நாங்கள் இப்போ ஆசனத்தை செய்வதற்கு வசதியாக என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு காலாக செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக்கொண்டு வலது காலை மெதுவாக தூக்க வேண்டும். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை அளவுக்கு தூக்குவீர்கள். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை உங்களது வலது காலை மேல் நோக்கி தூக்குங்கள். மூச்சை இழுத்த வேண்டும். நல்லது. சுவாசிப்பீர்கள். முழங்கால் மடியக்கூடாது. மற்ற கால் நன்றாக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்து சுவாசிப்பீர்கள். இப்பொழுது மெதுவாக மூச்சை வெளியிட்ட வண்ணம் காலை கீழ் நோக்கி தரையை நோக்கி கொண்டு செல்வீர்கள். மெதுவாக தரையிலே காலை பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ நாங்கள் வலது காலை உயர்த்தி செய்தோம். 45 பாகைக்கு தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவில் உயர்த்தி செய்வோம். இப்பொழுது இடது காலுக்கு செய்ய வேண்டும். ஒரு காலுக்கு செய்தால் மறுகாலுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது மூச்சை இழுத்த வண்ணம் இடது காலை தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவிலே மேல் நோக்கி தூக்க வேண்டும். மெதுவாக, அவசரமாக தூக்காது மெதுவாக தூக்க வேண்டும். மூச்சோடு அசை. மூச்சை உள்ளே இழுத்த வண்ணம் மேல் நோக்கி தூக்கி இப்பொழுது சுவாசிப்பீர்கள். ஆறுதலான சுவாசம். உங்களுடைய கவனம் முழுவதும் சுவாசத்தின் மீதும் அந்த உயர்த்திய காலின் மீதும் இருக்கட்டும். நன்றாக சுவாசிப்பீர்கள். ஆழ்ந்த சுவாசம், ஆறுதலான சுவாசம்.
ஓம். இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியேற்றிய வண்ணம் காலை தரையை நோக்கி கொண்டு வருவீர்கள். அப்படியே மெதுவாக தரையிலே பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ ஆரம்ப நிலை சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய கால்கள் கைகளை ஒடுக்கி சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது கைகள் தரையை உள்ளங்கைகள் தரையை நோக்கியதாக இருக்கட்டும். கால்கள் பாதங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும். இப்பொழுது சமஸ்திதி நிலை. நாங்கள் இப்போ ஆசனத்தை செய்வதற்கு வசதியாக என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு காலாக செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக்கொண்டு வலது காலை மெதுவாக தூக்க வேண்டும். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை அளவுக்கு தூக்குவீர்கள். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை உங்களது வலது காலை மேல் நோக்கி தூக்குங்கள். மூச்சை இழுத்த வேண்டும். நல்லது. சுவாசிப்பீர்கள். முழங்கால் மடியக்கூடாது. மற்ற கால் நன்றாக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்து சுவாசிப்பீர்கள். ஓம். இப்பொழுது மெதுவாக மூச்சை வெளியிட்ட வண்ணம் காலை கீழ் நோக்கி தரையை நோக்கி கொண்டு செல்வீர்கள். மெதுவாக தரையிலே காலை பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ நாங்கள் வலது காலை உயர்த்தி செய்தோம். 45 பாகைக்கு தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவில் உயர்த்தி செய்வோம். இப்பொழுது இடது காலுக்கு செய்ய வேண்டும். ஒரு காலுக்கு செய்தால் மறுகாலுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது மூச்சை இழுத்த வண்ணம் இடது காலை தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவிலே மேல் நோக்கி தூக்க வேண்டும். மெதுவாக, அவசரமாக தூக்காது மெதுவாக தூக்க வேண்டும். மூச்சோடு அசைவு. மூச்சை உள்ளே இழுத்த வண்ணம் மேல் நோக்கி தூக்கி இப்பொழுது சுவாசிப்பீர்கள். ஆறுதலான சுவாசம். உங்களுடைய கவனம் முழுவதும் சுவாசத்தின் மீதும் அந்த உயர்த்திய காலின் மீதும் இருக்கட்டும். நன்றாக சுவாசிப்பீர்கள். ஆழ்ந்த சுவாசம், ஆறுதலான சுவாசம். ஓம். இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியேற்றிய வண்ணம் காலை தரையை நோக்கி கொண்டு வருவீர்கள். அப்படியே மெதுவாக தரையிலே பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ ஆரம்ப நிலை சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய கால்கள் கைகளை ஒடுக்கி சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது கைகள் தரையை உள்ளங்கைகள் தரையை நோக்கியதாக இருக்கட்டும். கால்கள் பாதங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும். இப்பொழுது சமஸ்திதி நிலை. நாங்கள் இப்போ ஆசனத்தை செய்வதற்கு வசதியாக என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு காலாக செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக்கொண்டு வலது காலை மெதுவாக தூக்க வேண்டும். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை அளவுக்கு தூக்குவீர்கள். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை உங்களது வலது காலை மேல் நோக்கி தூக்குங்கள். மூச்சை இழுத்த வேண்டும். நல்லது. சுவாசிப்பீர்கள். முழங்கால் மடியக்கூடாது. மற்ற கால் நன்றாக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்து சுவாசிப்பீர்கள். ஓம். இப்பொழுது மெதுவாக மூச்சை வெளியிட்ட வண்ணம் காலை கீழ் நோக்கி தரையை நோக்கி கொண்டு செல்வீர்கள். மெதுவாக தரையிலே காலை பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ நாங்கள் வலது காலை உயர்த்தி செய்தோம். 45 பாகைக்கு தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவில் உயர்த்தி செய்வோம். இப்பொழுது இடது காலுக்கு செய்ய வேண்டும். ஒரு காலுக்கு செய்தால் மறுகாலுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது மூச்சை இழுத்த வண்ணம் இடது காலை தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவிலே மேல் நோக்கி தூக்க வேண்டும். மெதுவாக, அவசரமாக தூக்காது மெதுவாக தூக்க வேண்டும். மூச்சோடு அசைவு. மூச்சை உள்ளே இழுத்த வண்ணம் மேல் நோக்கி தூக்கி இப்பொழுது சுவாசிப்பீர்கள். ஆறுதலான சுவாசம். உங்களுடைய கவனம் முழுவதும் சுவாசத்தின் மீதும் அந்த உயர்த்திய காலின் மீதும் இருக்கட்டும். நன்றாக சுவாசிப்பீர்கள். ஆழ்ந்த சுவாசம், ஆறுதலான சுவாசம். ஓம். இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியேற்றிய வண்ணம் காலை தரையை நோக்கி கொண்டு வருவீர்கள். அப்படியே மெதுவாக தரையிலே பதித்து கொள்ளுவீர்கள். இப்போ ஆரம்ப நிலை சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய கால்கள் கைகளை ஒடுக்கி சமஸ்திதி நிலைக்கு வாருங்கள்.
இப்பொழுது கைகள் தரையை உள்ளங்கைகள் வந்து தரையை நோக்கியதாக இருக்கட்டும். கால்கள் பாதங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும். இப்பொழுது சமஸ்திதி நிலை. நாங்கள் இப்போ ஆசனத்தை செய்வதற்கு வசதியாக என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு காலாக செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக்கொண்டு வலது காலை மெதுவாக தூக்க வேண்டும். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை அளவுக்கு தூக்குவீர்கள். தரையில இருந்து மேல் நோக்கி 45 பாகை உங்களது வலது காலை மேல் நோக்கி தூக்குங்கள். மூச்சை இழுத்த வேண்டும். நல்லது. சுவாசிப்பீர்கள். முழங்கால் மடியக்கூடாது. மற்ற கால் நன்றாக நீட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்து சுவாசிப்பீர்கள். இப்பொழுது மெதுவாக மூச்சை வெளியிட்ட வண்ணம் காலை கீழ் நோக்கி தரையை நோக்கி கொண்டு செல்வீர்கள். மெதுவாக தரையிலே காலை பதித்து கொள்வீர்கள். இப்போ நாங்கள் வலது காலை உயர்த்தி செய்தோம். 45 பாகைக்கு தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவிலே உயர்த்தி செய்வோம். இப்பொழுது இடது காலுக்கு செய்ய வேண்டும். ஒரு காலுக்கு செய்தால் மறுகாலுக்கு செய்யப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது மூச்சை இழுத்த வண்ணம் இடது காலை தரைமட்டத்திலிருந்து 45 பாகை அளவிலே மேல் நோக்கி தூக்க வேண்டும். மெதுவாக, அவசரமாக தூக்காது மெதுவாக தூக்க வேண்டும். மூச்சோடு அசை. மூச்சை உள்ளே இழுத்த வண்ணம் மேல் நோக்கி தூக்கி இப்பொழுது சுவாசிப்பீர்கள். ஆறுதலான சுவாசம். உங்களுடைய கவனம் முழுவதும் சுவாசத்தின் மீதும் அந்த உயர்த்திய காலின் மீதும் இருக்கட்டும். நன்றாக சுவாசிப்பீர்கள். ஆழ்ந்த சுவாசம், ஆறுதலான சுவாசம். இப்பொழுது மூச்சை மெதுவாக வெளியேற்றிய வண்ணம் காலை தரையை நோக்கி கொண்டு வருவீர்கள். அப்படியே மெதுவாக தரையிலே பதித்து கொள்ளுவீர்கள்.